வணக்கம். பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனியிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனி உங்களை அன்புடன் அழைக்கிறது. 27 நிறைவு ஆரத்தி. மணமக்களின் கைகளில் கட்டப்பட்ட காப்புகளை அவிழ்த்து பவித்திரங்களை கயற்றி அவற்றுடன் பெற்றோரின் பவித்திரங்களையும் வெற்றிலையில் வைத்து குருக்களின் தட்சணையும் சேர்த்து குருக்களிடம் கொடுக்க வேண்டும். தம்பதிகளுக்கு தீய சக்தியினால் தீமை ஏற்படாமலும் கந்திஷ்டி நீங்கும் பொருட்டு இரு தரப்பிலும் இருந்து சுமங்கலி பெண்கள் ஆரத்தி எடுப்பார்கள். ஆரத்தி எடுக்கும்போது யாருக்கும் திருஷ்டி கைக்கின்றோமோ அவரை நிற்க வைத்து கிழக்கு முகமாக நிற்க வைத்து இல்லை வடக்கு பார்க்க நிற்க வைத்து அவரை இறைவனாக நினைத்து இறைவனுக்கு எப்படி கற்பூரம் காட்டுகிறோமோ அதுபோல் ஆரத்தி தட்டை சுற்ற வேண்டும். வலம் சுழியாக சுற்ற வேண்டும். மணமக்களுக்கு எடுக்கும்போது மணமகன் பக்கத்தில் மேலெழும்பி மணமகளின் பக்கத்தில் கீழிறங்க வேண்டும். கீழே 3 முறை செய்ய வேண்டும். மேலே 3 தரம் ஆட்டிய பின் மேலெழும்பி சுற்ற வேண்டும். 28 மணமகள் பொங்கலிடுதல். ஒவ்வொரு சமூகத்திலும் திருமண முறைகள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். திருமணம் முடிந்தவுடன் கிரக பிரவேசம் என்று செய்வார்கள். இன்னும் சில வீட்டில் பொங்கலிட செய்வார்கள். முதல் நாள் திருமண நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்த இறைவனுக்கும் முன்னோர்களுக்கும் சூரியன் முதலான தேவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியாகும். மணமகள் வீட்டு பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள் என்பதை வெளிப்படுத்துவது. இன்று போல் என்றும் வாழ்க்கை பால் போல் பொங்க வேண்டும் என்பதற்கான அறிகுறியே பொங்கலிடுவதின் நோக்கமாகும். 29 மறுவீடு. பெண்களின் பெற்றோரும் உறவினரும் மாப்பிள்ளை வீட்டிற்கு முதல் முறையாக மணமகளுடன் சென்று விருந்துண்டு மகிழ்ந்து உறவை வலுப்படுத்துவது. ஒரு பெண்ணிற்கு பிறந்த வீடு வாழ்க்கையும் புகுந்த வீடு வாழ்க்கையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றது. மகளை வாழ்க்கையின் மறுபக்கத்தை காண செய்வதே மறுவீடாகும். 30 கோவிலுக்கு அழைத்து செல்லல். மணமக்கள் இருவரும் அர்ச்சனை தட்டோடு ஆலயம் சென்று வணங்கி அர்ச்சனை செய்து மணமகன் இல்லம் செல்வர். அங்கு வாசலில் ஆரத்தி எடுத்து வலது காலை முதலில் வைத்து வீட்டுக்குள் செல்வர். முதலில் பூஜை அறைக்குள் சென்று வணங்கிய பின் பால் அருந்த கொடுப்பார்கள். நல்ல திருமண வாழ்க்கை வேண்டும் என்பது மணமக்களின் பிரார்த்தனைகளில் ஒன்றாக அமைந்திருக்கும். இதோட 30 முத்துக்களான விஷயங்கள் நிறைவுரைக்கு வருது. நம் திருமண மரபு நோக்கமும் சடங்குகளும் மந்திரங்களும் எத்தனை முக்கியமானது என்பதை உங்களுக்கு தெரிவிக்க சில விஷயங்களை முத்துக்கள் 30 அளித்திருக்கிறேன். முழுமையாக விவரிக்க இந்த பதிவில் இடம் இல்லை. இன்னும் பெரியவர்கள் பாத பூஜை போன்ற பல பத்திகளை சொல்லவில்லை. சர்க்கரை சுவை அறிந்தால் பின்பு நீங்களே அதை தேடி சாப்பிடுவீர்களோ அதுபோல் இந்த சடங்குகளின் விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே இதை பற்றின விஷயங்களை தேடி தெரிஞ்சுப்பீங்கன்றது இந்த விஷயம் உங்களுக்கு உதவும். இந்த பதிவு உங்களுக்கு உதவுன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.